இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி சிவகுமார் கிச்சனில் தாங்க இருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு அவங்க பண்ண ராகி வெஜிடபிள் அடை வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க வந்து மஷ்ரூமில் ஒரு டிஷ் நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற மஷ்ரூம் வச்சு நான் ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்ன டிஷ் அப்படின்னா கிரில்டு மஷ்ரூம் வித் சிலண்ட்ரோ சாஸு நான் பண்ண போகிறேன். அதாவது ஒரு ஃபியூஷனாக பண்ணுறான். ஒன்று தந்தூரி பேஸும் இருக்கும், கான்டினென்டல் பேஸும் இருக்கும். ஒரு ஃபியூஷன் ஃபுட்டாக இருக்கும் இது. ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். மஷ்ரூம் மேரினேஷன் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாத்தூள், சாட் மசாலா தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாக் சால்ட்டு, அஜ்வின், ஓமம் சொல்லுவாங்க இல்லையா, ஓமம், லெமன், அப்புறம் நம்மளுடைய ரெகுலர் சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு மேரினேஷன் பர்பஸுக்கு. சாஸுக்கு லிட்டில் பிட் பட்டர், மைதா மாவு கொஞ்சம், ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீஃப், க்ரீன் சில்லி, மில்க், இது வந்துட்டு சாஸுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு சாஸுக்கு முதல்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ராவா கொத்தமல்லி போட்டு, ஸ்பைசிக்கு வந்துட்டு ஒரு 2 க்ரீன் சில்லி, இதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் கொடு. கொரியாண்டர் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்துட்டு அந்த பேசின் கொடுக்க மேரினேஷன் பண்ணிடுவோம். பேசின் வச்சுட்டு லைம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பிளாக் சால்ட் கொஞ்சமாக, பிளாக் சால்ட்டு, ரெகுலர் சால்ட்டு கொஞ்சம், மஞ்சத்தூள், தனியாத்தூள், சாட் மசாலா தூள், கரம் மசாலா தூள், தனி மிளகாத்தூள், ஃப்ரைடு கரம் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அந்த பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற மஷ்ரூம் ஸோ இந்த மேரினேஷனை வந்துட்டு நமக்கு மைக்ரோ ஓவன் அந்த மாதிரி வீட்டில் எதாவது இருந்துச்சுன்னா உடன் ஸ்கீவரில் குத்தி நம்ம அவனில் வச்சு க்ரில் பண்ணி எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா இந்த தவாவில் கொஞ்சம் அந்த ஸ்கீவர்லேயே வைக்கலாம், இல்லை டைரெக்டாக வச்சு கூட க்ரில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்களா? ஓகே. இந்த அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்லை வச்சுட்டு இதில் ஆயில் கொஞ்சம் விட்டு அவன் இருந்தால் அவனில் கிரில் பண்ணி, ஆமாம் அவனில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தவாவில் கிரில் பண்ணிவிட்டு அதை வந்து கடைசியாக சாஸில் நம்ம
ஸோ இது அப்படியே 2 பக்கமும் grill ஆகட்டும் ஸ்லோவில். இப்போ நம்ம வந்து இந்த அடுப்பை பற்ற வச்சு இதில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, க்ரீன் சில்லி அண்ட் கொரியாண்டர் லீஃப் ரெண்டுத்தையும் பயன்படுத்தி இது 2 பக்கமாக grill பண்ணதுக்கப்புறம் வெறுமனை சாப்பிடாம அந்த சாஸோடு சாப்பிட்டீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு பட்டர் வந்துட்டு மெல்ட் பண்ணிக்கணும். மேடம் இது பட்டரில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பட்டரில் இந்த சாஸ் வந்து பட்டரில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பட்டர் இந்த மாதிரி பட்டர் சால்டட் பட்டரா இல்லை குக்கிங் பட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் பெட்டர். ஸோ இதில் வந்துட்டு மைதா மாவு ஆட் பண்ணி அது இந்த பட்டரில் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு மில்க் இருக்கு இல்லைங்களா, மில்க் தேவையான அளவு மில்க் ஊற்றி இந்த சாஸ் கன்சிஸ்டன்சி வரும்போது அதில் நம்ம வந்து சிலிண்டர் சேர்ப்போம். இதில் வந்து உப்பு வந்து தேவையான அளவு சாஸுக்கு தகுந்த மாதிரி சால்ட். இப்போ நம்ம ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த க்ரீன் சில்லி அண்ட் கொரியாண்டர் அதை வந்து இதில் ஆட் பண்ணி திருப்பிலாடணும். இதை கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்து டர்ன் பண்ணி 2 சைடுமே க்ரில் பண்ணிக்கலாம். இது என்ன வாட்டர் உங்களுக்கு இருக்குன்றதுனால ஃபுல்லாக வந்து இந்த வாட்டர்லாம் வந்து ட்ரை ஆகும். ஃபுல்லாக அது அந்த வாட்டர்லாம் ட்ரை ஆகும்போது டர்ன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அந்த வாட்டர் ட்ரை ஆகட்டும். ரெண்டு பக்கம் நல்லா grill ஆகும். ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா grill ஆகிடுச்சு. நல்ல அரோமா வருது. அதில் இருக்கிற மசாலாஸ் அந்த நல்லா இருக்குது அரோமா. இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ண சாஸும் ரெடி ஆகிடுச்சு. இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ இந்த சாஸை வந்துட்டு நம்ம ஸ்பூனில் எடுத்து ஹாட்டாக மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லை எடுத்துகிட்டு ஃபோர்க்கால குத்தியும் சாப்பிட்லாம். புவனேஸ்வரி, நீங்கள் கேட்ட கிரில்டு மஷ்ரூம் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே மேம். எங்கள் டாக்டரை கூப்பிட்றேன். கூப்பிடுங்க. பாப்பா பேர் என்ன? என்ன படிக்கிறீங்க? 8. நல்லா படிப்பீங்களா? ஓகே. மம்மி வந்துட்டு ஒரு கிரில்டு மஷ்ரூம் கேட்டிருந்தாங்க. நான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும். சொல்லுவீங்களா?
நல்லா இருக்கு மேம், நல்லா இருக்கு. சிவானி என்ன சொல்கிறப்போ? சூப்பராக இருக்கா? நிஜமா? தேங்க்யூ சிவானி. கிரில்டு மஷ்ரூம் வித் சிலந்த்ரோ சாஸ். தேவையான பொருட்கள்: மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், தனியா தூள், மஞ்சள் தூள், பிளாக் சால்ட், ஓமம், எலுமிச்சை, இஞ்சி பூண்டு விழுது. சாஸ் செய்வதற்கு வெண்ணெய், மைதா மாவு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பால், காளான், பொட்டுக்கடலை மாவு. செய்முறை: முதலில் மிக்சியில் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சிறிதளவு தண்ணீர் சேர்த்து அரைத்து வைத்துக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் எலுமிச்சை சாறு, பிளாக் சால்ட், உப்பு, மஞ்சள் தூள், தனியா தூள், சாட் மசாலா தூள், கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், பொட்டுக்கடலை மாவு, இஞ்சி பூண்டு விழுது, சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நன்கு கலந்து அதோடு சுத்தம் செய்த காளானையும் சேர்த்து கலந்து வைத்துக் கொள்ளவும். அடுப்பில் தவா வைத்து எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கலந்து வைத்துள்ள காளானை சேர்த்து பொரித்தெடுக்கவும். வாணலியில் சிறிதளவு வெண்ணெய், மைதா சேர்த்து வதக்கி அதோடு பால் மற்றும் உப்பு சேர்த்து அதோடு அரைத்த கொத்தமல்லி விழுதையும் சேர்த்து நன்கு கலந்து சாஸ் போல் தயார் செய்து வைத்துக் கொள்ளவும். காளான் இருபுறமும் பொரிந்தவுடன் தயார் செய்து வைத்துள்ள சாஸோடு பரிமாறவும். இப்போது கிரில்டு மஷ்ரூம் வித் சிலந்த்ரோ சாஸ் தயார்.